வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கிராம காதலியே பாகம் 6, ஆடியோ நாவல் கிராம காதல் கதை. இது ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி, அதை எடுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை என்று கூறி அனைவரையும் அதிர வைத்தாள் அந்த பெண். யார் அந்த பெண்? பவித்ரா சுரேஷ் கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறதா இன்னைக்கு எபிசோட். வாங்க கதைக்குள்ள போலாம். அடுத்த நாள் சுரேஷின் பெற்றோர் ஒரு சில உறவினர்கள் மட்டுமே வந்திருந்தனர். அவர்களுக்கு தங்குவதற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் ராமலிங்கம். தங்களுக்கு சொந்த பந்தம் பெரிதாக இல்லை. அதனால் குறிப்பிட்ட சில உறவினர்களை மட்டுமே திருமணத்திற்கு அழைத்ததாக சுரேஷின் பெற்றோர்கள் ராமலிங்கத்திடம் கூறினர். மதியம் சாப்பிட சுரேஷ் வரவில்லை. பரணி சாப்பிட அழைத்ததற்கு அவனுக்கு தலைவலி என்று அவன் அம்மா சொல்ல அமைதியாக வந்துவிட்டான். சிறிது நேரத்தில் உள்ளே வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்க சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்த பரணி யாருக்கு என்ன ஆயிற்று என்று உள்ளே சென்று பார்த்தான். உள்ளே அருகில் சுரேஷ் உட்காரக்கூட முடியாமல் போதையில் வாந்தி எடுத்துக்கொண்டு இருந்தான். என்னங்க, மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என் புள்ள கிடையாது தம்பி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கலாமே, அதான் கொஞ்சம் குடிச்சிருப்பான் போல. எப்பவும் குடிச்சு பழக்கம் இல்லாதவன் புதுசா குடிச்சதும் அவனுக்கு சேரல, அதான் வாந்தி எடுக்கான் என்று வக்காலத்து வாங்கி கொண்டு வந்தாள் ரங்கநாயகி. உங்க பையனை பார்த்தா புதுசா குடிக்கிறவன் மாதிரி இல்லையே, மொடா குடிகார மாதிரி இருக்கு. நாளை பின்ன எதுவும் தெரிய வந்தது தோலை உரிச்சு போடுவேன் என்று மிரட்டி விட்டு சென்றான் பரணி. இந்த குடிகார பையன் காரியத்தை கெடுத்து போடுவான் போலையே என்று சுரேஷ் முதுகில் 4 அடி போட்டாள் ரங்கநாயகி. மாடியில் தனியாக அமர்ந்திருந்தான் கதிர். மேலே சாக்கு முட்டையை எடுக்க வந்த பரணி கதிரை கண்டதும் அருகில் சென்றான். டே கதிரு, நீ என்ன இங்க தனியா நின்றுட்டு இருக்க? மண்டபத்துக்கு போலியா? நீ மண்டபத்துல இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ முன்னாடி போ, நான் வரேன் அண்ணா. ஏதாவது பிரச்சனையா கதிரு? ஏன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமா வேலைக்கு வர சொல்றாங்க, அதான். இன்னும் 20 நாள் லீவ் இருக்குன்னு சொன்னேன், இப்போ ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு வர சொல்றாங்க. ஓ சரி, எல்லோரும் மண்டபத்துக்கு போயாச்சா? எல்லோரும் போயாச்சு. மாப்பிள்ளைய மட்டும் நம்ம கூட்டிட்டு இல்லை தூக்கிட்டு போவோம். தூக்கிட்டு போறதா? ஒன்றும் புரியலையே. வந்து பாரு, எல்லாம் புரியும் என்று கதிரை அழைத்து கொண்டு சுரேஷ் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்றான். அருகில் சுரேஷ் மேல் சட்டை இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் படுத்திருந்த தோரணையும் அவன் மீதிருந்து வந்த வாசனையும் வைத்து அவன் குடித்திருக்கிறான் என்று கதிர் புரிந்து கொண்டான். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி குடிச்சிட்டு படுத்திருக்கான் பாரு. அண்ணா, சுரேஷ் குடிப்பான்னு உன்னையே தெரியுமா? இல்ல கதிரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு தானே மீனாட்சி அத்தை சொல்லுச்சு. கடைசியில பார்த்தா இவன் ஒரு மொடா குடிகார பயலா இருப்பான் போல இருக்கே. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு கதிரு. அது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. போற இடத்துலயாவது நிம்மதியா சந்தோஷமா வசதியா இருக்குன்னு நான் சாமியை வேண்டாத நாளே இல்லை. இப்போ அது எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பவித்ராக்கு இது தெரியுமா? இல்ல கதிரு, எனக்கு வர கோவத்துக்கு இவனை அடிச்சு விரட்டி விட்டுறலான்னு இருக்கு. இருவரும் சேர்ந்து சுரேஷை இழுத்து சென்று குளிக்க வைத்து உடை மாற்றி மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். மண்டபத்தில் மணமகன் ரூமில் சுரேஷை படுக்க வைத்தனர். அது ஒரு சிறிய மண்டபம்தான். திருமணத்திற்கு பெரிதாக யாரையும் அழைக்கவில்லை. மொத்தமாகவே 100 பேர் தான் இருப்பார்கள். பிரியா மண்டபத்திலெல்லாம் தங்க முடியாது, அதனால காலையில வருவதாக சொல்லிவிட்டாள். மணமகள் அருகில் பவித்ரா அமைதியாக படுத்திருந்தாள். லீலாவதியும் மங்களமும் அவளுடன் இருந்தார்கள். மங்களத்திற்கு தன் பேத்தி வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறது என்று மன நிறைவுடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். லீலாவோ உறங்காமல் சுரேஷ் நேற்று தன்னை பார்த்த விதமே சரியில்லை, போயும் இந்த பொறிக்கு பயலையா பவித்ராக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று மனதுக்குள் பொறுமிக் கொண்டிருந்தாள். கள்ளம் கபடம் ஏதும் அறியாத சிறு குழந்தையாக நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் பவித்ரா. காலையில் விடிந்ததும் பவித்ரா குளித்து முடித்து முகூர்த்த புடவை உடுத்தி லீலாவதியும் கார்த்திகாவும் அவளுக்கு அலங்காரம் செய்ய மிகவும் அழகாக இருந்தாள். மங்களம் என் கண்ணே பட்டுவிடும் என்று திருஷ்டி முறித்தாள். வேணி கண்ணாடி வளையல்களை கொண்டு வந்து பவித்ராவின் கையில் போட்டுவிட்டாள். முகூர்த்த நேரம் நெருங்கியதும் கார்த்திகா லீலாவதியுடன் இன்னும் சில பெண்கள் பவித்ராவை அழைத்து வந்து மணமேடையில் உட்கார வைத்தனர். சுரேஷ் போதை தெளிந்து மணமகன் அலங்காரத்தில் அமர்ந்திருந்தான். பவித்ரா வந்து உட்கார்ந்ததும் அவளை இடித்து கொண்டு அருகில் அமர கதிருக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிந்தது. சுரேஷுக்கு போதை தெளிந்திருந்தாலும் சாராய வாடை அவன் மீது இன்னும் வீசிக்கொண்டுதான் இருந்தது. அது பவித்ராவின் நாசியில் ஏற குழப்பமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனோ ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டு ஐயர் சொல்லும் மந்திரத்தை திருப்பிச் சொல்லிக் கொண்டிருந்தான்.
பிரியா வந்த கார் பாதியிலேயே பிரேக் டவுன் ஆகி நின்றுவிட்டது. அதனால் அவள் வருவதற்கு வேறு வண்டியை பரணி ஏற்பாடு செய்ய அந்த வண்டிக்கு காத்து கொண்டிருந்தாள். முதலில் கதிருக்குத்தான் அழைத்தாள். ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை. பிறகு பரணிக்கு அழைத்துச் சொல்ல தன் நண்பன் மூலம் வண்டி ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தான். தாலியை தட்டில் வைத்து அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்க வேணி எடுத்துச் சென்றாள். ஒவ்வொருவராக தாலியை தொட்டு ஆசிர்வாதம் செய்து அர்ச்சனையை கையில் எடுத்து கொண்டனர். அப்போது அமர்ந்திருந்த ஒரு பெண் தாலியை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். எம்மா, தாலி தொட்டு தான் ஆசிர்வாதம் பண்ணணும், கையில் எடுக்கக்கூடாதுமா என்று வேணி சொன்னாள். இது ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி, அதை நான் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை என்று கூறி அந்த பெண் அனைவரையும் அதிர வைத்தாள். தாலியை கையில் எடுத்தவள் இது ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி என்றதும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். எம்மா, யாரு நீ? கல்யாண வீட்டில் வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கா வெளியே போ என்று அந்த பெண்ணை விரட்டினாள் ரங்கநாயகி. ஏன், நான் இங்கே இருந்தா உங்க பையனோட லட்சணம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருன்னு பயப்படுறியா? என் பையனை பத்தி எங்களுக்கு தெரியும், நீதான் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து வெளியே போ. உங்க பையனுக்கு என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லட்டும், நான் இப்பவே வெளியில போறேன். சுரேஷ் எதுவும் பேசாமல் திருட்டு மொழி முழித்து கொண்டிருந்தான். மாப்பிள்ள, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ராமலிங்கம். இவளை இங்கிருந்து அடிச்சு விரட்டுங்க, பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்திருக்கா. முகூர்த்த நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுவோம் என்று அவசரப்படுத்தினாள் ரங்கநாயகி. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, நாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, முகூர்த்த நேரம் முடிந்தாலும் பரவாயில்ல என்றான் பரணி. சுரேஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருப்பது அனைவருக்கும் சந்தேகத்தை கூட்டியது. அதான் எல்லோரும் கேக்குறாங்கல்ல, நான் யாருன்னு உண்மைய நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் இவளை பார்த்ததே இல்லை என்று கூறினான் சுரேஷ். அதான் என் பையன் நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டான்ல, ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போடி என்று ரங்கநாயகி அந்த பெண்ணின் கையை தரதரவென்று இழுத்து கொண்டு வெளியே செல்ல முற்பட அந்த பெண் கையை உதறி தள்ள பொத்தென்று கீழே விழுந்தாள் ரங்கநாயகி. ஐயோ, வயசானவன் கூட பார்க்காம என்னை இப்படி கீழே தள்ளி விட்டுட்டாளே சண்டாளி, நீ இப்படியெல்லாம் பேசுவன்னு தெரிஞ்சுதாண்டா நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த செல்போனில் உள்ள புகைப்படங்களை அனைவரிடமும் காட்டினாள். அதில் அந்த பெண்ணும் சுரேஷும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களும் சில வீடியோ காட்சிகளும் இருந்தது. நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். இந்த பொறுக்கியை நம்பி ஏமாந்து இப்ப நான் 4 மாசம் கர்ப்பமா இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு இங்க உங்ககிட்ட நல்லவ மாதிரி நாடகம் போட்டு உங்க பொண்ணை கட்டிக்க மாப்பிள்ளையா வந்து நிக்கிறான். இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் வர சொல்லவா என்று ராமலிங்கம் மிரட்டினார். போலீஸ் என்றதும் பயந்த சுரேஷ், அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டான் சுரேஷ். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணை கல்யாணம் பண்றது அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இல்ல, அவளை மும்பையில இருக்க ஒரு பொறுக்கி பையன்கிட்ட நல்ல விலைக்கு விற்க ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸ் கூட வாங்கிட்டான். அவன் அம்மாவும் இதுல கூட்டு. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த இங்க வந்தேன் என்றாள். அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பவித்ராவின் கண்கள் கண்ணீர் துளிகளை சிந்திக் கொண்டிருந்தது. கோபத்தில் மணமேடைக்கு ஏறி வந்த கதிர் கையை மடக்கி சுரேஷை ஓங்கி ஒரு குத்துவிட நிலை தடுமாறி கீழே விழுந்தான். சுரேஷின் சட்டையை கொத்தாக பிடித்து தரதரவென்று மணமேடையிலிருந்து இழுத்து வந்தான் பரணி. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்களெல்லாம் ஏமாத்திருப்ப என்று அவன் முகத்தில் 4 குத்துவிட குபு குபுவென்று மூக்கிலும் வாயிலும் வழிந்தது. வேணியும் ராமலிங்கமும் ஓடி வந்து பரணியை தடுத்தனர். விட்டால் போதும் என்று சுரேஷும் ரங்கநாயகியும் ஓட்டம் பிடித்தனர். மங்களம் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார். ஏன் அத்த, உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்களா? உங்க மேல இருக்க நம்பிக்கையில தானே எதுவும் விசாரிக்காம சம்மதம் சொன்னோம். அந்த பொண்ணு மட்டும் வந்து உண்மையை சொல்லாம இருந்து இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா பவித்ரா நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று கோபமாக கேட்டான் பரணி. எனக்கு அவன் இப்படி பட்டவன்னு சத்தியமா தெரியாதியா, நல்லவன்னு நம்பித்தான் நானும் ஏமாந்துட்டேன் என்று நீலி கண்ணீர் வடித்தாள் மீனாட்சி. மாரியாத்தா, என் புள்ள வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டனே, ஆனா எல்லாம் மண்ணா போச்சே என்று அழுதாள் மங்களம். அம்மா, அவன் கெட்டவன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. நீயும் இப்படி ஒப்பாரி வச்சு அந்த புள்ளையும் அழுக வைக்காத என்றார் ராமலிங்கம். திருமணத்திற்கு வந்தவர்கள் ஆறுதல் சொல்கிறேன் என்று மேலும் நிலைமையை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தனர். சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை தொலைச்சிட்ட, இப்ப கல்யாணமும் நின்னு போச்சு. உன் ராசி என்ன இப்படி இருக்கு? இனிமே யாரு கட்டிக்குவா என்று சிலர் மனதில் ஈரம் இல்லாமல் பேசினார்கள். பிரியாவுக்கு செல்போனில் அழைத்து மீனாட்சி நடந்ததை தெரிவித்து சீக்கிரமாக வர சொன்னாள். ஒரு வழியாக காரும் வந்தது. கார்த்திகாவும் லீலாவதியும் தான் பவித்ராவுக்கு ஆறுதல் சொன்னார்கள். ஆனாலும் பவித்ரா அழுது கொண்டேதான் இருந்தாள். பவித்ரா அழுவதை தாங்க முடியாமல் கதிர் மண்டபத்திலிருந்து கீழே இறங்கி அந்த பெண் கீழே விட்டு சென்ற தாலியை எடுத்து பவித்ராவின் கழுத்தில் கட்டினான்.